வணக்கம். லீவில் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நல்லா விளையாடுங்க, ஹெல்தி ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. இப்போது நம்ம தெனாலிராமன் கதை பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? தெனாலிராமன் தன்னோட பேரண்ட்ஸையும் தன்னோட மனைவி மகனையும் கூட்டிட்டு விஜயநகரம் நோக்கி போகிறாரு. அங்கே போய் கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் விகடகவியாக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. அதனால் அவர் அங்கே போய் அவரோட பேரண்ட்ஸையும் மகனையும் மனைவியையும் ஒரு விடுதியில் தங்க வைக்கிறாரு. தங்க வச்சுட்டு அங்கே ராஜகுருவாக இருந்த தத்தாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே எல்லாரும் தத்தாச்சாரியாரை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு, இவர் புகழ்ச்சிக்கு மயங்குறவர். அதனால் இவரை நம்ம கொஞ்சம் ஐஸ் வச்சா நாம் போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இவரும் புகழ்ந்து பேசுகிறாரு. நீங்கள் தான் இந்த உலகத்தோட ஒளி விளக்கு, நீங்கள் தான் அரசவைக்கே ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர், முன்ன யாருன்னு எனக்கு தெரியாது, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே காவலாளிகள்லாம் அவரை பிடிச்சிட்டு போய் வெளியில் கொண்டு போய் தள்ளுறாங்க. உடனே அவர் முடிவெடுத்துறாரு, இதே காவலாளிங்க முன்னாடி என்னை எல்லாரும் மதிக்கிற மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மனசில் உறுதி எடுக்கிறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அரசவை கூடும்போது இவர் அரசவை போகிறாரு. அங்கே ஒரு புதுசாக ஒரு தத்துவ ஞானி வந்திருக்கிறாரு. அப்போது இந்த ராஜகுரு, எல்லா அமைச்சர்கள், கிருஷ்ணதேவராயர் மன்னர் எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாரு, நான் ஒரு கதை சொல்வேன், அந்த கதைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா, நீங்கள் அதுக்கு விடை சொல்லன்னா, நான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மன்னரை தவிர எல்லாரும் என் காலில் விழுந்து வணங்கணும், எல்லாருமே எனக்கு அடிமை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ஏதோ ஒரு இதில், சரி யாருக்கும் ஆன்சர் தெரியாமல் எங்கே ஒரு கதை வரப்போகுது, யாராலையும் கண்டிப்பாக விட சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த ஞானி ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு ஊரில் ஒரு தவம் முனிவர் தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட இடையறாத தவத்தை ஒரு 3 பெண்ணுங்க, 3 பேரும் சகோதரிகள், அவங்க 3 பேரும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் எப்போவுமே திரும்பி கூட பார்க்கல யாரையுமே. சரின்ட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, இவரோட தவத்தை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை எடுத்து அவர் தலைமையில் ஊற்றுறாங்க. தவம் கலைஞ்சி எழுந்த முனிவர் ரொம்ப கோபமாக பார்த்து அவங்க 3 பேர்த்தையும் அந்த நந்தவனத்தில் இருக்கிற செடியாக மாறிட சொல்லிடுறாரு. உடனே அந்த 3 பேரும் செடியாக மாற போகிறாங்க. அப்போ அதில் இருக்கிற மூத்த பெண் மட்டும், சாமி நாங்கள் பண்ணது தப்பு, மன்னிச்சிடுங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோடய கணவர் என்னை காணோன்னு ரொம்ப தேடுவார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ நீ மற்றவங்களாம் செடியாகவே இருக்கட்டும், நீ தினமும் பகல் பொழுதில் செடியாகவும் இரவில் உன் வீட்டுக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பொண்ணும் பகலில் செடியாக இருக்கும், இரவில் வீட்டுக்கு போயிட்டு வரும். ஆனால் அவளோட கணவர் கண்டுபிடிச்சிடுறாரு, என்னவோ ஒரு காரணம் இருக்குது, இவ இரவில் மட்டும்தான் இருக்கிறா, பகலில் இல்லை, இது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும்னு போகும்போது முனிவர்கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறமா இவர் முனிவரோட காலில் விழுந்து, நான் பண்ணது தப்பு, என்னோட மனைவி என்னோட மைத்துனிகள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்கள மன்னிச்சிடுங்க, தெரியாமல் தப்பு செஞ்சுட்டாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அவங்களையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப அவங்களுக்காக இவர் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அவர் உன்னோட பணிவையும் பெரியவர்களை மதிக்கிற மாண்பையும் நான் ரொம்ப மதிக்கிறேன், உனக்காக நான் அவங்களுக்கு மன்னிப்பு தரேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த 3 செடியும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த 3 செடியும் முக்கோணமாக நின்றுடும், அந்த 3 செடியும் அளவில் உயரத்தில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அதில் உன்னோட மனைவி நீ கண்டுபிடிச்சி அந்த செடியில் இருக்கிற பூவை நீ பறிச்சின்னா நான் உனக்கு மன்னிப்பு தரேன், வேறு செடியை நீ தொட்டுட்டு உன்னோட மைத்துனிகள் அது மாதிரி செடி தொட்டுட்டின்னா அந்த 3 செடியுமே கருகி போயிடும், அதனால் உனக்கு திருப்பி நீ அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே இவர் வந்து கரெக்டாக இவர் போய் அந்த 3 செடியும் அந்த கணவன் வந்து போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த 3 செடியில் கரெக்டாக தன்னோட ஒய்ஃப் இருக்கிற செடியை வந்து கரெக்டாக அதில் இருக்கிற பூவை பறித்து முனிவர்கிட்ட கொடுத்துட்றாரு. முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு 3 பெண்களையும் உயிர்ப்பிச்சு கொடுத்துட்றாரு. என்ன காரணம், எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. இந்த புதிருக்கான விடையை, இந்த கதைக்கான விடையை யாரால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அரசவையே விதிர்த்து போய் நிற்கிறாங்க. அரசவையில் ஒவ்வொருத்தருக்கும் யாருக்குமே பதில் சொல்லலை. அந்த ராஜகுருவும் தலையை குமிஞ்சிருக்கிறாரு. ராஜாவுக்கும் தெரியல, யாருக்குமே அதுக்கான ஆன்சர் தெரியல. அப்போ வந்து உடனே அந்த தத்துவஞானி அப்படியே கெக்கிளி கொட்டி சிரிக்கிறாரு. யாருமே தெரியல, இந்த அரசவை வந்து அறிஞர்கள் இல்லாத சபை, இது வந்து ஒருத்தருக்குமே ஒன்றும் தெரியல அப்படின்னு சிரிக்கிறாரு. எல்லாரும் எனக்கு அடிமையாக போகிறீங்கன்னு சிரிக்கிறாரு. அப்போது அந்த அவையோட ஒரு மூலையிலேருந்து ஒரு குரல் கேட்குது. நான் இதுக்கு பதில் சொல்கிறேன், இந்த கதைக்கான பதில் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே யாருன்னு பார்க்குறாங்க. ஒரு இளைஞன் வரான். வந்த உடனே ராஜா கூப்பிட்டு என்ன ஆன்சர் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, அந்த அந்த மனைவி செடி மட்டும் நாள் வீட்டுக்கு வந்திருந்ததுனால அதில் நாள் பெய்திருந்த மழையில் அது தண்ணி இல்லாமல் மேலே வந்து அந்த மழைத்துளிகள் இல்லாமல் இருந்துச்சு. மற்ற 2 செடியிலையும் மழைத்துளிகளோடு இருந்தது. இரவில் பெய்த மழை வந்து இந்த மனைவி இல்லாதனால மற்ற செடிகளில் பெஞ்சிருந்தது. இந்த மனைவி காலையில் வந்து செடியானதுனால இந்த மனைவி செடியில் மட்டும் மழை இல்லை, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு இந்த இளைஞன் சொல்கிறான். நீ யார், வெரி குட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தத்துவஞானி தலை குனிஞ்சிக்கிறாரு. ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஆனால் அந்த தத்தாச்சாரியார் வந்து ராஜகுரு தெரிஞ்சுக்கிறாரு. இவனை தானே நேற்று நம்ம அடித்து விரட்டணும், இவன் எவ்வளோ அழகாக வந்து இது கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு தலை குனிஞ்சிக்கிறாரு. அப்போது ராஜா கேட்குறாரு, ரொம்ப நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் ராமன், நான் வந்து தெனாலிங்கிற ஊர்லேருந்து வரேன், இப்படி உங்கள் அரசவையில் நான் வந்து சேர்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறத சொன்ன உடனே இவனோட விடையால் அந்த அரசவையோட மானமே காப்பாற்றப்பட்டதால் ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தெனாலிராமனை தன்னோட அரண்மனையில் விகடகவியாக சேர்த்துக்கிறாரு. அதனால் இதுதான் தெனாலிராமன் ராஜாவோட கிருஷ்ணதேவராய ராஜாவோட அரண்மனையில் விகடகவியாக சேர்ந்த கதை. நல்லா இருக்க குட்டீஸ்? இன்னொரு கதையில் அடுத்ததாக பார்ப்போம்.